வள்ளுவ பேராசானம் நான் வணங்கிட்டு தான் திருக்குறளை படிப்பேன். எதை படித்தாலும் அவை தாயை வணங்காமல் நான் ஆத்திச்சூடியை தொட மாட்டேன், அவை குரலை தொட மாட்டேன். எந்த நூலை படித்தாலும் அதை படைத்தவனை வணங்கிட்டு செய்யணும். படைப்பை வணங்குவது ஓகே, பாராட்டுவது ஓகே, ஆனால் படைத்தவனை வணங்குவதில் தான் அது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். திருக்குறளை வணங்க ஆரம்பிச்சப்பறம் தான் எனக்கு அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சது. அதனால தான் பட்டிமன்றத்தில் வள்ளுவன் அன்றே சொன்னான், என்ன உன் வீட்டில் மாடா மேய்ச்சான் லூசு, அவன் இவன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. முனிவர்கள் ஞானிகள் அது மாதிரி ஒரு புத்தகத்தை ஒரு நூலை உன்னால் எழுத முடியாது. என்ன நீ பட்டம் வாங்கியிருந்தாலும், எஃப்இல் பிஹெச்டி பண்ணியிருந்தாலோ அது மகா ஞானம். ஈஸ்வனுடைய நெட்வொர்க், அது யூனிவர்ஸோட நெட்வொர்க்கு, சும்மா எல்லாருக்கும் வராது. அதனால் முக்கியமான அந்த ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழில் சூத்திர வடிவில் ஒரு நூலை, ஒரு அறநூலை எழுதலாம்னு முதல்ல ஒரு பெரிய புரட்சியை செஞ்ச பெருந்தகை